சகோதரர்களே, சிலர்கிட்ட ஒரு கன்செப்ட் இருக்கின்றால் நோய் வந்தால் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று வைத்தியமே செய்ய மாட்டார்கள். இப்படி இருப்பது சரியா என்று கேட்டால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா. அல்லாஹ் ஒரு நோயை இறக்கினால் அதற்கு மருந்தையும் சேர்த்து தான் இறக்கி இருக்கிறான். நல்லா புரிந்து, இது ஒரு அடிப்படையான விஷயம். இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கல என்று சொல்லுவாங்க, மருந்து இல்லைன்னு சொல்லப்படாது. மருந்து கண்டிப்பா இருக்கும், மருந்து கண்டுபிடிக்கல என்று சொல்லலாம், அவர்களுடைய அறிவு வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு நோயை இறக்கினால் அந்த நோய்க்கு கண்டிப்பாக மருந்து இந்த பூமியிலே இருக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவு, நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நோய் வந்தால் வைத்தியம் செய்வது என்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். என்றால் நம்முடைய உடலும் உயிரும் அமானிதமாகும். நம்முடைய உடலும் உயிரும் அமானிதமாகும். இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலா துல்கு ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். அப்ப நம்முடைய உடலையும் உயிரையும் பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அப்ப நோயை இறக்கியவன் நோய்க்கு மருந்து இறக்கி இருக்கிறான் என்றால் மருந்தை தேட வேண்டும். மருந்தை தேடுகிற போது ததாவு வலா ததாவு பிஹராம், நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள், ஆனால் ஹராமை கொண்டு வைத்தியம் செய்யாதீர்கள், ஹராமான வைத்தியத்திற்கு போய்விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹராமான வைத்தியம் இருக்கிறது, அந்த வைத்தியத்திற்கு நம்ம போய்விடக்கூடாது. அது இல்லாமல் நம்முடைய நோய்க்கு ஹலாலான முறையில் வைத்தியம் செய்வது என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய கடமை என்பதை, ஒரு அம்சம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும். அப்ப நோய்க்கு வைத்தியம் செய்யும் போது பல்வேறு விதமான வைத்திய முறைகள் என்று இருக்கின்றன. அலோபதி என்று சொல்லுவார்கள், யூனானி என்று சொல்வார்கள், ஆயுர்வேதிக் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு விதமான வைத்திய முறைகள் இருக்கின்றன. இந்த வைத்தியங்களை நம்ம செய்யலாம், அதிலே மார்க்க வரையறைகளை தாண்டாமல் இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹராமான வைத்திய முறைகளுக்கு நம்ம போய்விடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு வைத்திய முறை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, அதுதான் அர்-ருக்யா என்று சொல்லக்கூடிய வைத்திய முறையாகும். அர்-ருக்யா என்று சொன்னால் நம்முடைய ஊரில் நம்முடைய கிராமங்களில் சொல்ல ஓதி பார்க்கிற என்று சொல்லுவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை, சில குர்ஆன் வசனங்களை நமக்கு இந்த வகையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவற்றின் மூலம் அல்லாஹு தஆலா நோய்களுக்கு நிவாரணம் வழங்குகிறான். உதாரணமாக, ஒரு நாள் சில சஹாபாக்கள் ஒரு பயணம் போகிறார்கள். பயணம் போகும்போது ஒரு ஏரியா வருகிறது. அந்த ஏரியாவில் அவங்க தங்க வேண்டும். அங்கே போனால் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களிடம் போய் சொன்னார்கள், நாங்கள் இப்படி ஒரு பயணம் போகிறோம், இன்றைக்கு நைட்டுக்கு உங்களோட ஊரில் உங்களோட இதில் நாங்கள் தங்குறோம், எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த ஊர் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இவர்கள் வெளியே வந்து அந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே கேம்ப் அடித்து அதிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென நடுநிசியிலே அந்த ஊரில் உள்ள சிலர் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து சொல்கிறார்கள், எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு விஷ ஜந்து தீண்டி விட்டது, நாங்கள் எங்களால் முடியுமான ட்ரீட்மெண்ட் செய்து பார்த்தோம், அவருக்கு குணம் கிடைக்கவில்லை, அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், உங்களிலே அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார், நான் வைத்தியம் செய்வேன் அல்லாஹ்வுடைய உதவியால். ஆனால் நாங்கள் எங்களை கெஸ்டாக, உங்களுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் ஒரே அடியாக முடியாது என்று எங்களை திருப்பி விட்டீர்கள். இப்போது நாங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை எங்களுக்கு தர வேண்டும், அப்படி தருவதாக இருந்தால் வருவோம் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்களுக்கு தலைவரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், வாருங்கள், நாங்கள் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக ஆடு தருகிறோம் என்று சொல்லி அழைத்து சென்ற போது இவர் என்ன செய்தார் தெரியுமா? நடந்தது விசஜந்து தீண்டியது. விசஜந்து தீண்டினால் நம்முடைய கற்பனை எப்படி இருக்கும்? அந்த இடத்தை வெட்டுவாங்க, அல்லது அந்த இடத்தை பிளாக் பண்ணுவாங்க, இரத்த ஓட்டங்களை, இப்படித்தான் நம்ம யோசிப்போம். இவர் என்ன செய்தார் என்றால், போய் அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அல்ஹம்து சூரா இருக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹா, அதை ஓதி அவருக்கு துப்பினார். அவருக்கு அந்த தேள் கடித்த இடத்தில்
துப்பினார், அவருக்கு குணம் கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னபடி நிறைய ஆடுகள் கொடுத்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று. பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செய்தியை சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், இது இப்படி ஒரு ருக்கியா, நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூரா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, எனக்கும் அந்த ஆட்டில் ஒரு பங்கை கொடுங்கள் என்று சிரித்துக் கொண்டு சொன்னார்கள். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் பாருங்க, விசஜந்து திண்டினாலும் குணமாகும். இப்படியான சில துஆக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இங்க என்ன முக்கியம் என்று கேட்டால், பொதுவாகவே மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை என்னவென்றால், ஒரு நோயாளிக்கு மருந்து 30-35 வீதங்கள் தாக்கம் செலுத்தும், 65-70 வீதம் நோயாளியுடைய நம்பிக்கை தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மருத்துவத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகும். மருந்தினுடைய எஃபெக்ட் வந்து 30-35 வீதம் தான், மற்றதெல்லாம் வந்து நோயாளியுடைய நம்பிக்கை. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய வீட்டில் நமக்கும் கூட அப்படி ஏற்படலாம். பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, காய்ச்சல் வரும், அந்த டாக்டர்கிட்ட போனால் தான் சோமன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லார்கிட்ட காய்ச்சலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க? பேராசிட்டமோல் தான் எல்லாரும் கொடுக்க போகிறாங்க. அது முழு டாக்டர்ஸும் வித்தியாசமான குளிச்சு எதுவுமே கொடுக்க முடியாது. சும்மா நோமலாக 3 நாளைக்கு சாதாரணமாக காய்ச்சலுக்கு அவர்கள் அதைத்தான் கொடுப்பார்கள். எல்லா டாக்டர்ஸும் ஒரே விதமான மருந்தை தான் கொடுப்பார்கள். ஆனால் இந்த நோயாளியுடைய நம்பிக்கை என்னவென்றால், நான் இந்த டாக்டரிடம் போனால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்பது. அப்ப நோயாளியுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் பாருங்க, இந்த தாயத்து கட்டுறவங்க, அதே போல இந்த தர்காக்களுக்கு போறவங்க, சூனியக்காரர்களிடம் போறவங்க நம்புறாங்க என்னன்னா அங்க போனா சுகம் கிடைக்கும். அதே நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் சுகம் கிடைக்கும் என்று நம்ம நம்பல. இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வோட உதவியால நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, சுகம் கிடைக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் என்கிற ஒரு அறிஞர், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர், அவர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார், அத்திப்புன் நபவி என்று. அது இங்கிலீஷில் ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மருத்துவம் என்று சொல்லி அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகிறார் என்ன என்றால், நான் மக்காவில் பல வருடங்கள் இருந்தேன். அங்கு இருக்கும்போது எனக்கு நோய் வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் 2 ட்ரீட்மெண்ட் தான் செய்தேன். ஒன்று ஜம்சம் நீர் அருந்தினேன், மற்றது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ருக்கியா செய்தேன். எனக்கு நோய் எல்லாம் குணமடைந்தது என்று சொல்கிறார். அப்ப இவ்வாறான ருக்கியா ஷரஇய்யா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த சூறாக்களை ஓதுவது, ஆயத்துகளை ஓதுவது, துஆக்களை ஓதுவது, திக்ருகளை ஓதுவது, இவ்வாறு நாம் நமக்கும் ஓதிக்கொள்ளலாம். நம்ம பிள்ளைகளுக்கு ஓதலாம், மனைவிக்கு ஓதலாம், மனைவி கணவனுக்கு ஓதலாம், நண்பர்களுக்கு ஓதலாம், ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளியை பார்க்க போறோம் என்றால் அவருக்கு ஓதலாம். இதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அவர்களில் பண்புகளில் ஒன்று, அடுத்தவர்களிடம் போய் ஓதி ஊதுங்கள் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள், எனக்கு ருக்கியா செய்யுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இதை வைத்து சிலர் நினைக்கிறாங்க ருக்கியா செய்யறது டோட்டலி ஹராம் என்று. அப்படி இல்லை. அது அவருடைய ஈமானுடைய தவக்குலுடைய உச்சகட்டத்தை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கேட்காமல் இருப்பது. கேட்காமல் இருந்தால் 70,000 பேருக்குள்ள போகலாம், மற்ற பண்புகள் நம்மிடம் இருந்தால். ஆனால் ஒருவரிடம் போய் எனக்கு ஓதி ஊதுங்கள் என்று கேட்பது தடையா என்றால் தடை கிடையாது. ஆனால் கேட்காமலே ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளது. இப்போ நம்ம சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹா ஹதீஸ், அது என்ன சொல்லுது? அவங்க வந்து கேட்டாங்க, இவங்க ஓதி ஊதினாங்க. அப்ப கேட்டால் ஓதி ஊதலாம், கேட்கலாம். அப்ப கேட்காமல நம்ம ஓதி ஊதலாம். நம்ம நம்பிக்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியினால் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு அல்லாஹ் பூரண சுகத்தை கொடுப்பான். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அல்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்கிற இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ்வுடைய உதவியால் குணம் கிடைக்கும். ஒரு அந்த எல்டிடி காலத்திலே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினார்கள். அந்த மெடிக்கல் கேம்பிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி இந்தியாவிலிருந்து ஒரு டாக்டர் வருகை தந்தார். அவர் ஒரு எம்டிஓவர் வந்தவர். அந்த கேம்புகளுக்கு போய் வைத்தியம் செய்கிற போது அவர் எங்களிடம் சொன்ன செய்தி என்னென்றால், நான் எப்பவுமே ஸ்டெதஸ்கோப்பை பேஷண்ட்டுக்கு வைத்து பார்க்கிற போதே சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இந்த அல்லாஹும்ம ரப்பன் நாஸையும் இன்னும் சில திக்ருகளையும் நான் ஓதிவிடுவேன். அதனால அல்லாஹ்வுடைய உதவியால விரைவாக குணம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்ப இந்த நோய் வரும்போது நம்ம டாக்டர்கிட்டையும் போக வேண்டும், அதே நேரத்தில் இந்த ருக்கியா ஷரஇய்யாவையும் செய்ய வேண்டும். சில அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. கேன்சர் நோயாளிகள், டாக்டர்மாய் கைவிட்ட நோயாளிகள் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த ருக்கியாவின் மூலம் குணமடைந்திருக்கிறார்கள்.
6 மாதத்தினால் மௌத்தாகுவார்கள் என்று சொன்னவர்கள் 15-20 வருடங்கள் இருந்துவிட்டு மௌத்தாகியிருக்கிறார்கள். இங்கே நான் மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த பிளசிபோ என்று சொல்லக்கூடிய நோயாளியுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இங்கே ஒரு தாயத்து ஒன்றுமில்லை. தாயத்தை நீங்க அவுட்டு பாருங்க, அச்சிரகம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த தாயத்தை அவுட்டு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. சில நேரங்களில் ஏதாவது இலக்கங்கள் எழுதியிருப்பார்கள், 310, 786, 515, இப்படி சதுர குறியீடுகள் அல்லது பொட்டிகளை போட்டு அதுக்குள்ள எழுதி அதை சுற்றி மெழுகு சீலையால் சுற்றி அதை நமக்கு நூலில் கட்டி தருவார்கள். அதுதான் அச்சிரகம், அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பொம்பளை என்ன சொல்றா, என்ற மகனுக்கு இவர்கிட்ட போய் அச்சிரகம் கட்டினத்துக்கு பிறகு குணம் கிடைத்து விட்டது, இப்ப புள்ள நிம்மதியா தூங்குறான். என்னென்றால் இது இவருடைய நம்பிக்கை, இது ஷிர்கான நம்பிக்கை. நம்ம டாக்டரில் நம்பிக்கை வைக்க முடியாது, மருந்தில் நம்பிக்கை வைக்க முடியாது. நமக்கு நம்பிக்கை என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று, வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு குணத்தை தருவான். அல்லாஹு ஹுவ ஷாஃபி, அல்லாஹ் தான் நோயை குணப்படுத்துவர். இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஅக், யா அல்லாஹ் நோயை குணப்படுத்து, நோயை குணப்படுத்து, உன்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த நம்பிக்கையோடு ஒரு நோயாளி இந்த உலகத்தில் வாழ்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் மன நிம்மதியோடு வாழ்வான். உடம்புல வருத்தம் இருக்கும், ஆனால் அவனுடைய மைண்ட், அவனுடைய மனம் ரிலாக்ஸ் ஆக இருக்கும். இன்றைக்கு நிறைய நோயாளிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களுக்கு உள்ளாகக்கூடியவர்கள். ஒரு கோணத்தில் கஷ்டம்தான், ஆனால் கஷ்டம் என்பதற்காக வேண்டி அது ஒரு தண்டனை கிடையாது. அந்த கஷ்டத்தை அவர்கள் பொறுத்து கொண்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிற போது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஹதீஸை பாடமாக்கி கொள்ளுங்க, சஹீஹான ஹதீஸ். சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி கொடுக்கிற போது, சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் மறுமையிலே வந்து நிற்பவர்கள் கை செய்தப்படுவார்களாம். எனக்கு உலகத்திலே இதைவிட அதிகமாக சோதனைகள் வந்து நான் இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டு அல்லது இரும்பு கத்தரிக்கோள்களால் என்னுடைய நாக்கு உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று கை செய்தப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பொறுமையாக இருந்தால், கடுமையான நோய்களில் வாடக்கூடிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், மேக்சிமம் ஒரு 65-70 வருடங்கள் தான் வாழப்போகிறோம். இந்த 65-70 வருடங்களுக்குள் உங்களுக்கு அல்லாஹ் நோயை தருகிற போது, அந்த நோயில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து மருத்துவத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் இருப்பான். இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருத்தம், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அழிப்பான். நாளை மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தையும் நிறைவான கூலியையும் அல்லாஹ் தருவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நமக்கு நோய் வருகிற போது, நோயை அல்லாஹுடைய ஒரு கதிர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் ஒரு தண்டனை இல்லை. நோய் மூமின்களை பொறுத்தவரையில் அது நன்மைதான், அது ஒரு நிஅமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோய் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும். வைத்தியத்திலும் வைத்தியமும் செய்யலாம். அதே போன்று மற்ற யூனானி, ஆயுர்வேதிக், சித்தா, இப்படியெல்லாம் எது ஹலாலான வைத்தியங்களாக இருக்கிறதோ அந்த வைத்தியங்களையும் செய்யலாம். அதோடு சேர்த்து ருக்கியா, ஷரஇயா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த குர்ஆன் வசனங்கள், சூறாக்கள், துஆக்கள், திக்ருகளை ஓதியும் நோயாளிகளுக்கு ஊதுவதன் மூலம் நாம் சிகிச்சையை பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கதிரை பொருந்தி கொண்டு அந்த கதிரிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.